பொள்ளாச்சி அருகே காட்டுப்பகுதியில் பாதி எரிந்த நிலையில் பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இரத்தக்கரை படிந்துள்ளதால் மோப்பநாய் உதவியுடன் கொலையாளியை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். கொலையாளி சிக்குவாரா? கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு தாமரைக்குளம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தொழிற்சாலை ஒன்று உள்ளது. தொழிற்சாலையின் பின்புறம் உள்ள ஒரு காட்டில் எரிந்த நிலையில் சடலம் கிடந்துள்ளது. அவ்வழியாக சென்றவர்கள் அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் இது குறித்து கிணத்துக்கடவு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சோதனை செய்தனர். அங்கு முகம், கை, கால்கள் பாதி எரிந்த நிலையில் கிடந்தது பெண்ணின் உடல் என்பதை உறுதி செய்தனர். முற்றிலும் அடையாளம் தெரியாத அளவிற்கு கிடந்த உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்தில் மேற்கு மண்டல டிஐஜி சாமிநாதன், பேரூர் டிஎஸ்பி சுரேஷ் உள்ளிட்டோர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட பெண் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு எங்கேயாவது கொலை செய்யப்பட்டு உடலை பொள்ளாச்சி அருகே காட்டுப்பகுதிக்கு கொண்டு வந்து எரிக்கப்பட்டதா என்ற கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உடல் கிடந்த இடத்தில் இரத்தக்கரை படிந்திருந்ததால் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். அத்துடன் சம்பவ இடத்தின் அருகேயுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து கொலையாளிகளை அடையாளம் காண போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். காட்டுக்குள் பாதி எரிந்த நிலையில் பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் பதற்றமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது.